ஒரு தடவை அண்ணன் சீமான் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்புல ஒருத்தனை என்ன பண்ணிட்டாருன்னா, அவன் கிடக்குறான் பிக்காளி பையன்னு சொல்லிட்டாருங்க. ஒட்டுமொத்த மீடியாக்கள்ல இருந்து வாடகை வாயி மற்ற அல்லற சில்லறைலாம் கிளம்பிட்டாங்க. பாருங்க சொல்லிட்டாரு, கெட்ட வார்த்தையில பேசிட்டாரு, எப்படி பேசிட்டாருன்னு பாருங்க. தலைவரோட அண்ணன் மகனையே அந்த கெட்ட வார்த்தையை பத்தி பேசிட்டாருன்ட்டாரு. பிக்காளி பையன் தான் சொன்னாரு. ஆனா இவங்க வேற வார்த்தையை போட்டு கெட்ட வார்த்தையில பேசிட்டோம்ட்டாங்க. திமுக கட்சியோட எம்எல்ஏ உதயசூரியன், சும்மா பேரை கேட்டாலே அதிர்மை. உதயசூரியன் உதயசூரியன் என்ன பண்ணிட்டாருன்னா, கள்ளக்குறிச்சியில உள்ள தொட்டியங்கிற இடத்துல ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில நான் பேசிட்டு இருக்காரு. கேட்டு மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா உங்களுக்கு வந்துருச்சாமா, 1000 ரூபா வந்துருச்சா, இப்போ டாஸ்மார்க்ல எல்லாம் சரக்கு கரெக்டாக வந்துட்டு இருக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கல. ஒருத்தர் கேட்டாருங்க, எங்க ஊர்ல போக்குவரத்துக்கு ரோடே இல்லைன்ட்டாரு. அவ்வளவுதாங்க, கொந்தளிச்சிட்டா மனுஷன். எங்களுக்கு தேவையில்லைங்க. எங்கள் செல்லே போடவே இல்லை. அப்போ நான் உறுப்பினர் வாங்கினேன். நானே போட்டு வாங்கிட்டேன். நானும் மரியாதை தாங்க பேசுகிறேன். நிப்பாட்டுங்க வேண்டாம். அன்னைக்கு பிக்காளி பயலே அப்படின்னு கேட்டதுக்கு ஒட்டுமொத்தமா கொந்தளிச்ச அத்தனை வாய்களும் இன்னைக்கு வாயை திறக்கல. ஏன்னு தெரியுமா? கேரளத்திலேருந்து நேந்திர மலம் வந்துருச்சான், வாயில வச்சிருக்காங்க எல்லாரும். அதான் வாயை திறக்க முடியல.